எல்லாருக்கும் ஹாய். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேங்க் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்ன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பேங்க் எக்ஸாம் தான் நீங்க கெரியர சூஸ் பண்ண போறீங்கன்னா, ஐபிபிஎஸ் கேலண்டர் 2026 கேலண்டர் டவுன்லோட் பண்ணிட்டு, எந்தெந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, எந்தெந்த டேட்ஸ்ல இருக்குன்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஐ இருக்கு, ஐபிபிஎஸ் இருக்கு, ஆர்ஆர்பி இருக்கு, நடுவுல நெறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். ஸோ எந்தெந்த டேட்ஸ்ல இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. செகண்ட் ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. எஸ்பிஐக்கு ஒரு மாரி பேட்டர்ன், ஐபிபிஎஸ்க்கு, ஆர்ஆர்பிக்கு மாரி பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூக்கு பேட்டர்ன் தனித்தனியா இருக்கு. ஸோ எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் ட்ரெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் எவ்வளோ ஏறுது, கிராஜுவலா ஏறுதா? இல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா ஏறுதா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்க்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் காம்படிஷன் லெவல் எத்தன லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க? எவ்வளோ நம்மளுக்கு காம்படிஷன் லெவல் இருக்கு? நம்ம எவ்வளோ தூரம் எஃபோர்ட்ஸ் போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்றவங்க எல்லாருமே காம்படிட்டர்ஸ் கிடையாது. பட் இந்த எக்ஸாம்ல காம்படிஷன் லெவல் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பேரலலா இதையும் நீங்க பண்ணுங்க. அப்புறம் டெய்லியும் ஒரு பிகினரா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? ரிப்பீட்டர்ஸா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? நான் ஃபர்தர் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். சரிங்களா? தேங்க் யூ.